அன்னாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கற்பத்தை அடைத்திருந்தார். அந்த கற்பத்தை அடைத்திருந்தபடியினாலே தன்னுடைய சக்காலத்தி அந்த அன்னாளை எப்பொழுதும் மனமுறிவாக்குறதும் மனமடிவாக்குகிறதும் அவள் தேவனுடைய சமூகத்தில் அழுதிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நாம் வாசித்து கேட்டோம். அங்கே எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பாள் என்று சொல்லி அன்னாளின் அழுகையை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அழுகையோடு ஆண்டவர் நிறுத்திவிடவில்லை. தேவனுடைய சமூகத்தில் அழுத பொழுது, தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்த பொழுது, தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரை சிந்தின பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு எப்படி பெயரிட்டாலாமா? சாமுவேல் என்ற பெயரிட்டால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளின் கண்ணீரை கண்டு கொண்டு ஒருவேளை மனிதர்கள் சும்மா இருந்திருக்கலாம். அன்னாளின் வேதனையை கண்டு கொண்டு ஒருவேளை மனிதர்கள் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் அன்னாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் என்ன பண்ணாரு? அங்கே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.